சார் நான் இன்டர்வியூஸ் கொடுக்குறேன், பட் என்னால் இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியல. இந்த கொஷின் உங்கள் மைண்டில் இருக்கா? இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரெஸ்யூமில் ஏதோ ஒன்றத்தை பொய் சொல்லிவிட்டு அந்த பொய்யை போய்ட்டு அங்கேயே மேனேஜ் பண்ணி பார்க்கணும், அங்கேயே மேக்கப் பண்ணி பார்க்கலான்னு போகாதீங்க. உங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ பேனலில் உட்காந்துருக்கோம் ரொம்ப எக்ஸ்பர்டீஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். உள்ளே போய் சீட்டில் இப்படி உட்காந்து இப்படி சாஞ்சிக்கிறது, கால் மேலே கால் போடுறது, வேறு ஏதோ பார்த்துட்டு இருக்குது, சும்மா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது, அவங்க உங்களை கேட்கும்போது நீங்கள் அந்த பக்கம் பார்த்து ஆன்சர் பண்ணுறது, இல்லை யோசிக்கணும்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறது, தலையை சொறியது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட் உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இருந்தாலே போதும். நீங்கள் ஜென்யூனாக, சின்சியராக, லாயலாக அவங்க சொல்கிறத கேட்குற பொசிஷனில் நீங்கள் இருந்துட்டாலே உங்களை 100% அவன் ஹையர் பண்ணிடுவான். சார் நான் இன்டர்வியூஸ் கொடுக்குறேன், பட் என்னால் இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியல. இந்த கொஷின் உங்கள் மைண்டில் இருக்கா? இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ எம் வெங்கடேசன், CEO ஆஃப் ஆக்சஸ் டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு எப்போவுமே இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகும்போது 5லேருந்து 10 காமன் பாயிண்ட்ஸு நான் சொல்லிடுறேன். அது உங்ககிட்ட இருக்கான்னு அப்பப்போ வெட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை ஒரு ஐடி கம்பெனிக்கோ நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது, அட் ப்ரெசென்ட் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எங்கெங்கே பிரான்ச் வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த ரோலுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்துக்கோங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெக் ஸ்டாக், ரெக்வயர்ட் டெக் ஸ்டாக் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போன உடனே உங்களை பற்றி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோவும் கொடுப்பாங்க. அவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது நீங்கள் யோசிச்சுட்டு போகிற பாயிண்ட்ஸ், நீங்கள் ரிசர்ச் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூக்கு போயிட்டு நீங்கள் வேறு ரோலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போய் அவங்க வேறு ரோலுக்கு உங்களை ஹையர் பண்ணாலும் அந்த இன்டர்வியூ வந்து ஃபெயில் ஆகிடும். அது உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம், கிளைண்ட்டுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். அடுத்து உங்களால் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போக முடியாது. செகண்ட் பாயிண்ட், இன்டர்வியூக்கு போகும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து நம்மளோட ஃபேஸ் வேல்யூவாக இருக்கும். நம்ம எப்படி அங்கே போய் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோமோ அப்படி தான் அவங்க நம்மளுக்கு ரியாக்டும் பண்ணுவாங்க. போய் நேராக இன்டர்வியூவில் போயிட்டு அவங்க முன்னாடி உள்ளே போகும்போது டோர் நாக் பண்ணிட்டு போங்க, எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு உள்ளே போங்க. உள்ளே போகணுன்னு விஷ் பண்ணுங்கள். அது மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ என்ன டைமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களை விஷ் பண்ணுங்கள். ஒரு ஸ்மைலோடு இருங்க. பிரைட்டாக அவங்கள ஃபேஸ் வச்சுக்கோங்க. ஆயிலி ஃபேஸோடு போகாதீங்க. ப்ராப்பராக ஏரை காம் பண்ணிட்டு போங்க. ஃபார்மல்ஸில் போங்க. ஜீனில் போகாதீங்க, டான் ஜீன்ஸில் போகாதீங்க, கேஷுவல் ஷர்ட்ஸில் போகாதீங்க. ஐடி கம்பெனிக்கே போகிறதா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக போனீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க முன்னாடி போய்ட்டு உட்காந்திங்கன்னா ப்ராப்பராக அவங்க கையில் உங்கள் ரெஸ்யூம் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். உள்ளே போய் சீட்டில் இப்படி உட்காந்து இப்படி சாஞ்சிக்கிறது, கால் மேலே கால் போடுறது, வேறு ஏதோ பார்த்துட்டு இருக்குது, சும்மா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது, அவங்க உங்களை கேட்கும்போது நீங்கள் அந்த பக்கம் பார்த்து ஆன்சர் பண்ணுறது, இல்லை யோசிக்கணும்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறது, தலையை சொறியது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவில் நடக்கிறது என்னென்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கும் போது ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தவர்கிட்ட ப்ரோ என்ன ப்ரோ கொஷின் கேட்டாங்க உள்ள அப்படின்னு கேட்பீங்க. அந்த கொஷினை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கான கொஷின்ஸ் எல்லாத்தையும் கூகுள் பண்ணி ஆன்சர் எல்லாம் மகப் பண்ணி வச்சுப்பீங்க. உள்ளே போனோடனே அவன் ஒன்று கேட்பான், நீங்கள் மகப் பண்ண ஆன்சரை கொடுப்பீங்க. இல்லை அவன் கேட்குற கொஷினையே சேம் கொஷினாக இருந்தாலும் நீங்கள் மகப் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொபோட்டிக்காக இருக்கும். ஓகே, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஆகிடும். அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ஸ்டண்ட்டாக டவுட் வந்துடும். ஓகே, இவன் முன்னாடி இவங்ககிட்ட கொஷின் பேப்பரை லீக் அவுட் பண்ணிட்டான், இவன் அந்த ஆன்சர்லாம் படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசின்னு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கேஷுவலாக ஆன்சர் பண்ணுங்கள். தெரியலன்னா தெரியலன்னே சொல்லுங்கள். தெரியலன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், நான் அதை செக் அவுட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ரெஸ்யூமில் ஏதோ ஒன்றத்தை பொய் சொல்லிவிட்டு அந்த பொய்யை போயிட்டு அங்கேயே மேனேஜ் பண்ணி பார்க்கணும், அங்கேயே மேக்கப் பண்ணி பார்க்கலான்னு போகாதீங்க. உங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ பேனலில் உட்காந்துருக்கோம் ரொம்ப எக்ஸ்பர்டீஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். உங்களை மாதிரி 1000 பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட ரொம்ப ஜெனுவனாக இருங்க. லாயல்ட்டியும் சின்சியரிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸ். அது இருந்தாலே போதும். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் உள்ளே போகும்போதே ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வருவீங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அவன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா, இவனை எடுத்தால் நான் ட்ரெயின் பண்ணிக்க முடியுமா முடியாதா, அவனுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கா இல்லையான்னு அவன் செக் பண்ணுவான். உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இருந்தாலே போதும். நீங்கள் ஜென்யூனாக, சின்சியராக, லாயலாக அவங்க சொல்கிறத கேட்குற பொசிஷனில் நீங்கள் இருந்துட்டாலே உங்களை 100% அவன் ஹையர் பண்ணிடுவான். ஹையர் பண்ணிவிட்டு உங்களை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவான். உங்களுக்கு ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் ஆகும். உங்களுக்கு நல்ல க்ரோத்துமே அவனாலே கிடைக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக தானே போகிறீங்க, உங்களுக்கு காமனாக வந்து நீங்கள் லாஸ்ட் கம்பெனி எங்கே ஒர்க் பண்ணீங்க இப்படி கேட்க மாட்டாங்க. மேபி எப்படி கேட்பாங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா, கேம்பஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த கம்பெனியை பற்றி கேட்பாங்க. ஏன் அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்தீங்க, ஏன் அந்த கம்பெனியில் ஆஃபர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணாமல் வந்துட்டீங்க, ஏன் அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணாமல் வந்துட்டீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அவங்க கிட்ட போய் சார் அந்த கம்பெனியா சார், அந்த கம்பெனி ஒரு டோமர் கம்பெனி சார், இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இந்த கம்பெனிலேருந்து வெளியே போனாலும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்ட்டு அவன் யோசிப்பான். அதனால்
பழைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ப்ரீவியஸ் கம்பெனி பற்றியோ தப்பாக பேசாதீங்க. எப்போவுமே அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தே பேசுங்க. அங்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டெக் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுங்கள். அங்கே வந்து சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்கிறத விட்டுட்டு, இல்லை அங்கே ஹெச்ஆர் சரியில்லை, என் மேனேஜர் சரியில்லை, என் மேனேஜருக்கும் எனக்கும் சண்டை ஆகிடுச்சு, நான் சண்டை போட்டு நான் கம்பெனி விட்டு வந்துட்டேன், நான் நிறைய லீவ் எடுத்தேன், அதனால் என்னை ஜாப் விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, இல்லை ரொம்ப ப்ரெஷராக இருந்தது, நான் சொல்லாமல் கொள்ளாமல் அப்ஸ்கண்ட் ஆகி ஓடி வந்துட்டேன், இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களை ஜாபில் எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ சேலரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உள்ளே போனோன்னே, சார் நான் ஒரு 60,000 70,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட் என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் அங்கே வர சேலரி வச்சு மேனேஜ் பண்ணணும்னு பிளான் பண்ணாதீங்க. அவன் வந்து அந்த ரோலுக்குன்னு இவ்வளோ தான் பட்ஜெட்னு ஒன்று வச்சுருப்பான். அந்த பட்ஜெட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது தெரியலையா அவனே கேளுங்க, இந்த ரோலுக்கு என்ன பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க. அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபைபிளாக ஒரு நம்பரை கொடுங்க. உள்ளே போன அன்றைக்கே பில்லியன்ஸில் மேக் பண்ணணும், மில்லியன்ஸில் மேக் பண்ணணும், இல்லை கோடீஸ்வரன் ஆகணும்னு பிளான் பண்ணாதீங்க. லட்சத்துலலாம் எடுத்தோடனே ஃப்ரெஷருக்கு சேலரி தரமாட்டோம். 2வது பாயிண்ட், எப்பவுமே நம்ம வந்து ஒரு பொறுப்பான பர்சன், நம்ம வந்து ரைட் பிளேஸில் தான் இருக்கோம், நம்மளும் ரைட் ஃபிட்டு தான் அந்த ரோலுக்குன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உள்ளே போயிட்டு அவங்க வந்து டூ யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ஃபார் மீ, இல்லை டூ யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ஃபார் அஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்போ கேட்டால் உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள், இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டிப்பிக்கலாக ஒரு ஒர்க் பண்ணுற டேயில் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை சொல்லுங்கள், என்னை எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுக்க போகிறீங்க, எந்த டெக் ஸ்டாக் நான் லேர்ன் பண்ணணும், எந்த டெக் ஸ்டாக்கில் என்னை போட போகிறீங்க, இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான கொஷின்ஸ் கேளுங்க. போனவொடனே டேரெக்டாக காலையில் நான் எத்தனை மணிக்கு வரணும், இங்கே ஷிஃப்ட் ஹவர்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கொஷின்ஸ் எதுவுமே கேட்காதீங்க. நம்மளுக்கு தேவை ஜாப். அந்த ஜாப் என்ன டைம்லேருந்து என்ன டைம் வர சொன்னாலும் போயிடுங்க. அது என்ன சேலரியாக இருந்தாலும் பரவாயில்ல, கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாப் வேணும். நீங்கள் இப்போது சூஸிங் பொசிஷனில் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு ஜாபை ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷனில் இருங்க. கெரியர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லைஃப் உங்களை ப்ராப்பரான க்ரோத்துக்கு கொண்டு போயிடும். இன்டர்வியூ 10 o'clockனா நீங்கள் ஒரு 9:30க்கு ரீச் ஆகிற மாதிரி போங்க. 10 o'clock இன்டர்வியூக்கு வேர்த்து உருவத்து 10 o'clockே உள்ளே போகாதீங்க. ஓகே, ரொம்ப நர்வஸ் ஆகிடுவீங்க, கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிரும், பயத்தில் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியாது. 10 o'clock இன்டர்வியூக்கு காலையில் 8 மணிக்கே போயிட்டு செக்யூரிட்டியோட உட்காந்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஜாபுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கீங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கீங்கன்னு எங்கள் யாருமே நினைக்க மாட்டாங்க. 10 o'clock இன்டர்வியூனா 9:30க்கு ரீச் ஆகுங்க. அதுதான் ப்ராப்பர் ஷெடியூலாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ஸ் எல்லாம் ரெஸ்யூமில் போட்டு உள்ளே போய் சொல்லிடாதீங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ட்ரெஸ் கோட் கரெக்டாக வச்சுக்கோங்க, ப்ராப்பர் ஐ கான்டாக்ட், ப்ராப்பர் சேலரி நெகோஷியேஷன், ப்ராப்பரான ரெஸ்யூம் கொண்டு போங்க, ஆன் டைமில் இருங்க, என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க, என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க, ப்ராப்பராக இருந்துக்கோங்க. எனக்கு எப்படி கம்பெனி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, எனக்கு எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னு தெரியல, எந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னு தெரியல, நான் எந்த ஜாப் ரோலுக்கு ஃபிட்டுன்னு தெரியல, எனக்கு எங்கேருந்து ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணணும்னு தெரியல, இந்த கேட்டகரியில் தான் நீங்கள் இருக்கீங்களா? நோ ப்ராப்ளம், ஆக்சஸ் டெக்னாலஜி கான்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களை பர்சனலாக கைட் பண்ணி மென்டார் பண்ணுறேன்.